லில்லி, இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி ஏதாவது கேம் சொல்லுங்கம்மா அக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல. உனக்காக தான் இந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் விளையாண்டே ரொம்ப நாள் ஆகுது. இது விளையாடுறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் லில்லி. இது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம 2 பேர் தான் இதை விளையாட முடியும். ஜாலியாக விளையாடலாம். என்ன மாயா சித்தி, இது பார்க்கவே புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்ததே இல்லையே. பாக்கெட் மெமரியா? அம்மா, இதுக்குள்ள என்ன இருக்கும்? தோ இரு லில்லி, ஓப்பன் பண்ணி உனக்கே காட்டுறேன். சின்ன சின்னதாக இதில் ஃபுல்லாக அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். இதில் நிறைய மாடல் இருந்தது. நான் தான் அனிமல்ஸ் மாடல் இருக்கிற மாதிரி வாங்கினேன். இங்கே பார்த்தியா, இது எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. நிறைய பாக்ஸஸ் இதில் இருந்துச்சு. நான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வரலான்னு இது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இரு, ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தோன்னா நிறைய அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். இங்கே பாரு, மொத்தம் 12 பீஸ் இருக்கா. இதே மாதிரி உள்ளே வந்து 2 கொடுத்துருப்பாங்க. இங்கே பாரு, சேம் அதே தான் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக உடச்சி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தியா, இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சிடணும். பின்னாடி பார்த்தோன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளூ கலரில் ஃபுல்லாக உடச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அங்கங்கே ஒன்று திருப்பி போட்டு அடுக்கிடணும். சரியா? இந்த மாதிரி அங்கங்கே அடுக்குனதுக்கப்புறம் இப்போது நான் ஃபர்ஸ்ட் உனக்கு விளையாடி காமிக்கிறேன் எப்படி விளையாடுறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு கார்டை முதல்ல திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தோன்னா நமக்கு என்ன வருதோ அதே மாதிரி இன்னொரு கார்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட்டு இந்த கார்டு திருப்பினேன்னா இதில் ஒரு மான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு கார்டு திருப்பணும். அந்த கார்ட்லேயும் மான் இருந்தால் அது 2 கார்டையும் நான் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தியா, மான் கிடைக்கல, கிளி தான் கிடச்சிருக்கு. அதனால இது எனக்கு கிடைக்காது. இப்போ என்னோட சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னோட சான்ஸ். நீ விளையாடு. ஓகே ஓகே மாயா சித்தி, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேம் புரியுது. சரி, இப்போ நான் ஒரு கார்டு திருப்புறேன். இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்? ஒரு டைகர் வந்திருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கும்? அச்சச்சோ, இதுல பியர் வந்திருக்கு. அப்ப இது ரெண்டுமே வேற வேற. ஓகே, என்னோட சான்ஸும் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ என்னோட சான்ஸ். இப்போ நான் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இங்கே லைன் வந்திருக்கு. இப்போ வேறு ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஹே, இங்கே பார்த்தியா, இதுலேயும் எனக்கு லைன் வந்திருக்கு. இப்போ 2 லைன் எனக்கு ஒன்றா கிடைச்சனால எனக்கு இந்த 2 கார்டு வந்துடும். இப்போ எனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும். இப்போ நான் மறுபடியும் விளையாடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? எலிஃபண்ட் இருக்குது. வேறு இதில் என்ன இருக்குது? அச்சச்சோ, இதில் 2 கிளி வந்திருக்கு. அதனால எனக்கு கிடைக்காது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு உன்னோட டர்ன். நீ விளையாடு. சூப்பர் மாயா சித்தி, உங்களுக்கு சூப்பரா 2 லைன் கிடைச்சிருச்சு. அதனால 2 கார்டு எடுத்துட்டீங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு கார்டு ஓபன் பண்றேன். இதுல டால்பின் வந்திருக்கு. இத ஓபன் பண்ணலாம். அச்சச்சோ, இதுல கேட் வந்துருச்சு. என்ன, எனக்கு ஒழுங்கா வரவே இல்ல. வரும் லில்லி, வெயிட் பண்ணு. இப்போ என்னோட டர்ன். இங்கே பாரு, நான் வந்துட்டு எலிஃபண்ட் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தியா, இன்னொரு எலிஃபண்ட் அதே மாதிரி கிடச்சிருக்கு. செம்மல. இங்கே பாரு, நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுக்கிறோன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது எந்த இடத்துல இருக்குன்னு. இப்போது நான் டாக் எடுக்கிறேன். டாக் வேறு எங்கே இருக்குது? இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. இங்கே தான். இங்கே இருக்கா? இப்போ நான் எடுத்துட்டேன். பார்த்தியா, இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எடுக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு சித்தி. சரி, நான் இப்போ ஏதாவது ஒன்று எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கிறது வருதான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு பியர் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு தடவை பியர் ஓபன் பண்ணி பார்த்துருக்கேன். இங்கே தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பியர் இருந்தது. நான் எடுத்துட்டேன். இது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு விளையாடுறதுக்கு. டே சாரதி, மாயாக்கா இங்கே தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க வெளியில். என்ன மாயாக்கா, ஏதோ கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடலான்னு நீங்கள் சொன்னீங்களாமே. என்கிட்ட மெர்லினா சொன்னா, அதனால தான் நானும் சாரதியும் வந்தோம். ஆமாம் அஞ்சலி, நான் மெர்லினா கிட்ட சொன்னல, மறந்தே போயிட்டேன். மெர்லினா என்கிட்டயும் சொன்னா, விளையாடுறதுக்கு கூப்பிட்டா. நான் அதனால தான் நேரா உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். பார்த்தா இன்னும் மெர்லினாவே வர காணோம். ஆமா, எங்க அவ வந்தாளா? டியூஷன் விட்டுட்டு நேரா இங்க வரேன்னு சொன்னாலே, ஆளையே காணோம். மாயா சித்தி, கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்களா? மாயா சித்தி, கண்ணாமூச்சி செம்ம ஜாலியா இருக்கும், வாங்க விளையாடலாம். ஆமாம் லில்லி, நான் தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் விளையாடலாம். இந்த கேம் நம்ம 2 பேர் தான் விளையாட முடியும். 2 பேராக தான் இந்த கேமை விளையாட முடியும். அதனால நம்ம எல்லோரும் சேர்ந்தே கண்ணாமூச்சி விளையாடலாம். மாயாக்கா சொன்னாங்க, ஆனால் நான் சாப்பிட்டுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. மாயாக்கா, நாங்கள் வந்துட்டோம், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம். நான் நிலாவையே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னும் நீ வரலையேன்னு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி மாயாக்கா, யாரு கண்ண மூடுறது? வாங்க சாபுத்திரி போட்டு பார்க்கலாம். ஹே, சாபுத்திரிலாம் போட வேணாப்பா, அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடும். நானே உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன். இது வரைக்கும் கண்ணாமூச்சிலாம் நான் உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சது இல்லைல்ல, அதனால இந்த தடவை நான் கண்டுபிடிக்கிறேன். அச்சச்சோ மாயா சித்தி, நீங்க கண்டுபிடிக்க போறீங்களா? நாங்க சேஃபா ஒளியணும். நீங்க எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவீங்களே. அப்படின்னா நீங்கள் சீக்ரெட்டான பிளேஸை பார்த்து கண்டுபிடிச்சி ஒளிங்க. நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சீக்கிரமாக போய் ஒளிங்க.
ஓ மை காட், மாயாக்கா டக்கு டக்குன்னு ஏறின ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் நல்ல பிளேஸாக பார்க்கணும். இங்கெல்லாம் ஆல்ரெடி ஒளிஞ்சாச்சு. இந்த செவத்து பின்னாடி ஒளியலாமா? வேண்டாம். இந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே ஒளிஞ்சு நம்ம மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி ரெகுலர் பிளேஸில் ஒளியக்கூடாது. இந்த தடவை கொஞ்சம் ஹைட்டாக ஒளியணும். இந்த வீட்டுக்கு மேலே நம்ம ஒளிஞ்சிக்கலாம். அப்படி மாயாக்கா வந்தால் கூட டேங்க் இருக்குது, டேங்க்குக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. சரி, இதுதான் நம்மளுக்கு சேஃபான பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு யாராச்சும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கேருந்து பார்ப்போம். அப்படி வர மாதிரி தெரிஞ்சால் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். இங்கேருந்து பார்க்கும்போது கரெக்டாக யார் யார் வராங்கன்னு நல்லா பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்டயே ஒளியறதுக்கு ஒரு சூப்பர் இடம் இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம போய் ஒளியறதுக்கு இடம் தேடணும்? பேசாம நம்ம வண்டி நிறுத்துவோம்ல, இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கலாம். இதுக்குள்ள நம்ம இருக்கிறது தெரியாது. அழகா இந்த வண்டியை வச்சு மறைச்சிட வேண்டியதுதான். போன தடவை இந்த சைடு போய் தான் உடனே சிக்கிட்டோம். இந்த தடவை இந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி போவோம். இந்த பக்கம் போயிட்டு செம்மையா ஒரு இடம் கண்டுபிடிச்சி சூப்பராக ஒளிகிறோம் இன்னைக்கு. ஆயிஷா வீட்டு கூரை மேலே ஏறிடலாமா? வேணாம், ஆல்ரெடி இந்த கூரை நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. டொமால்னு கீழே வந்துடுறோம். இந்த தடவை செவுத்து பின்னாடி ஒளிஞ்சிட வேண்டியதுதான். இந்த சைடு வேணாம், இந்த சைடு ஒளியுவோம். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அப்படியே அமைதியாக நின்ற வேண்டியதுதான். இங்கே செடியும் இருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம மறைஞ்சிருவோம், வெளியில் தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் சேஃபாக தான் இருக்குது. கரெக்டாக இங்கே நின்றுக்க வேண்டியதான். மாயாக்கா வந்தோன்னே இன்னைக்கு நம்ம தான் டப்பா அடிக்கிறோம். என்ன சாரதி, எப்போவுமே ரெகுலராக ஒளிகிற பிளேஸ்லேயே ஒளிஞ்சிட்டான். மாயாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க தானே? பசங்களா, நான் எண்ணி முடிக்க போகிறேன். இன்னும் 20 தான் எண்ணுவேன் உங்களுக்காக. யாரெல்லாம் ஒளியிலையோ சீக்கிரமாக போய் ஒளிஞ்சுக்கோங்க. அச்சோ, சீக்கிரமாக போய் எங்கேயாவது ஒளியணும். எண்ணி முடிச்சிட்டாங்க போல. என்னது, இன்னும் 20 தான் எண்ணுவீங்களா? ஐயோ, எங்க போய் ஒளியுறது? எங்க போறது? அச்சோ, இந்த பக்கம் போலாமா? வேணாம், இந்த பக்கம் போனா இடம் எதுவும் இல்லையே. சரி, இந்த சைடா போவோம். இங்க என்ன துணி காய வச்சு கூட வச்சிருக்காங்க. பேசாம இதுக்குள்ள ஒளிஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள நம்ம ஒளிஞ்சிட்டோம்னா நம்ம உள்ள இருக்கிறதே தெரியாது. கூடக்குள்ள உட்காந்துக்கலாம், மேல ஒரு துணியை பெட்ஷீட் மாதிரி போத்திக்கலாம். அப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே துணிதான் நினைச்சு மாயா திட்டி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, சூப்பரான ஒரு பிளேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இங்க பெரிய துணி ஒண்ணு இருக்கு. இதை எடுத்து மேல போட்டுக்க வேண்டியதுதான். இதை போட்டோம்னா சுத்தமா தெரியாது. ஓகே, நம்ம சூப்பரா மறைஞ்சிட்டோம். இப்ப லைட்டா இந்த கூடிய திருப்பி வச்சிடலாம். இப்படி நேரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால லேசா இப்படி திரும்பி உட்கார்ந்துக்கலாம். ஓகே, நம்ம தான் செம்ம சேஃபான பிளேஸ்ல ஒளிஞ்சிருக்கோம். நல்ல வேலை, எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க. யாராச்சும் இந்த இடத்த பிடிச்சிப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். யாரும் பிடிக்கல. இதோ இருக்குது, இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட வேண்டியதுதான். இது பின்னாடி தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கும் வழி கூட கரெக்டாக இருக்குது. 2 செடிக்கு நடுவில் நின்றுவோம். இப்போ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக மாயாக்கா யாரையாவது போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தோடனே பின்னாடி இருந்து வந்து டப்பா அடிச்சிட வேண்டியதுதான். பசங்களா, இதுக்கு மேலே என்னால் எண்ண முடியாதுப்பா. நான் 100க்கு மேலேயே எண்ணிட்டேன். இப்போ நான் வரப்போகிறேன். எல்லாரும் சேஃபான பிளேஸில் ஒளிஞ்சிருக்கீங்க போல இருக்கு. ஒரு காக்கா சத்தத்தை கூட காணோம். எங்கே போனீங்க எல்லாரும்? சரி, இன்னைக்கு எல்லாரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன். இருங்க, எல்லாரும் எப்படியும் எனக்கு தெரிகிற மாதிரி பிளேஸில் தான் ஒளிஞ்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு எங்கே தேடலாம்? கண்டிப்பாக ஏதாவது செவத்து பின்னாடி, அப்படி இல்லைன்னா செடி பின்னாடி யாராச்சும் ஒரு ஆள் இருக்காமையா இருக்க போகிறீங்க. பார்க்குறேன். இங்கே யார் இருக்கிறது? இங்கே யாரையுமே காணோம். ஆயிஷா வீட்டு பின்னாடி யாராவது இருக்காங்களா? அங்கேயும் யாரும் இல்லை. அங்கே யாரோ செடிக்கு பின்னாடி தெரியுறாங்க. டேய் சாரதி மண்டை தானே அது? டேய் சாரதி, உன்னை பார்த்துட்டேன். வா, செவத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கியா? வெளியில் வா. ஃபர்ஸ்ட் ஐஸே நீ தான். மாயாக்கா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒளிஞ்சேன் தெரியுமா? நீங்க பாட்டில் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஐஸ் வேற. ஏண்டா, இது நீ தேடி வந்து ஒளிகிற இடமா? இது ரெகுலராக கண்ணாமூச்சி விளையாடுனா ஒளிகிற இடம் தானே. அதனால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வீட்டுக்கு மேலே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, இங்கே பாத்திர போகிறாங்க. நம்ம சீக்கிரமாக போய் தண்ணி கேன் பின்னாடி படுத்துடுவோம். யாரும் இல்லை. பார்க்க தான் அங்கே ஏதோ இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ யாரும் இல்லை. சரி, அந்த பக்கமாக போய் பார்ப்போம். சாரதி ஃபர்ஸ்ட் ஐஸ் கண்டுபிடிச்சாச்சு. வேறு எது ரெகுலராக எல்லோரும் ஒளிகிற பிளேஸு? இந்த தடவை யாரும் ரெகுலராக ஒளிகிற பிளேஸில் ஒளியில போல இருக்கே. எல்லோரும் ரொம்ப சேஃபஸ்டான பிளேஸில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் யாரையும் காணோம். அந்த பக்கம் யாராவது இருப்பாங்களோ? அச்சோ, மாயா சித்தி இங்கே பாத்திர போகிறாங்க. நம்ம பேசாமல் தலையை இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ தெரியாது. என்ன, அங்கே துணி அசைகிற மாதிரி இருக்குது. துணி தானாக அசையுது. யாரோ முணுமுணுன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, போய் லைட்டாக யாராவது இருக்காங்களான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹே லில்லி, நீ இங்கே தான் இருக்கியா? நான் டவுட்டோடு தான் வந்தேன். பார்த்தா எப்படி பொம்மை மாதிரி துணிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. நீ தான் செகண்ட் ஐஸ். வெளியில் வா. நீயே துணியை அசைச்சு நீயே காட்டி கொடுத்துட்ட. ஐயோ, போச்சு. அமைதியாக இருந்திருக்கலாம்.
துணி அசைச்சு நானே காட்டி கொடுத்துட்டேன். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா? இதுக்குள்ளே ஒளிஞ்சது கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. மற்றவங்கெல்லாம் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஓ, சாரதி என்னதான் ஃபர்ஸ்ட் ஐஸா? ஆமா, எல்லாரும் எங்க போனாங்க? மெர்லினா மேலதான் இருக்காளோ? ஹே சாரதி, நான் இங்கே தான் இருக்கேன். இந்த வீட்டு பின்னாடி தனி கேன் பின்னாடி இருக்கேன். மாயாக்கா வந்தால் நீ சொல்லு, நம்ம டபா அடிச்சிடலாம். சரி சரி மெர்லினா, இப்போதைக்கு மாயாக்கா இந்த பக்கம் வர மாதிரி தெரியல. அந்த பக்கமே தான் தேடிட்டு இருக்காங்க. என்னை கண்டுபிடிக்க மட்டும் நல்லா ஸ்பீடா வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் காணோம். நான் வந்தா சொல்றேன். சாரதி அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? டேய் சாரதி, நீ யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. மேலே தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கியா? மேலே யார் இருக்கா? ஆல்ரெடி எனக்கு டவுட் வந்துச்சு. நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வருதே. மேலே பார்க்குறியா இல்லை செடிக்கு பின்னாடி இருக்காங்களான்னு தெரியலையே. எதுக்கும் செடிக்கு பின்னாடி பார்ப்போம். செடிக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. செவுத்துக்கு பின்னாடியும் யாரும் இல்லை. பேசாமல் டவுட்டுக்கு மேலேயே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமே. மேலே யாராவது இருந்தால் பார்ப்போம். ஹே மெர்லினா, மேல மாயாக்கா வராங்க. போ போ பின்னாடி. ஹே மெர்லினா, நான் உன்னை பார்த்துட்டேன். தேர்ட் ஐஸ். அச்சோ, நீங்கள் இந்த பக்கமாக வந்துட்டீங்களா? நீங்கள் வரீங்களான்னு நான் அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். அடைச்சே, இந்த பக்கம் மாட்டிக்க முடியாதுன்னு நினச்சேன். பார்த்தா ஈஸியாக மாட்டிக்கிட்டேனே. சே, நல்லா மாட்டிக்கிட்டோம். ஹே அஞ்சலி, நீ இதுக்கு கீழே தான் இருக்கியா? ஓகே ஓகே, சேஃபாக அங்கேயே இரு. நானும் மாட்டிக்கிட்டேன். மாயாக்கா வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன். அப்போ டபாடி. ஆமாம், நீ என்ன முணங்கிட்டே வர? யார்கிட்டயாவது பேசுனியா? ஆமாம், அதுக்குள்ளே வேற யாராவது இருக்காங்களா? மாயாக்கா, நான் சாரதி கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓ, சாரதி கிட்ட தான் ஏதோ பேசிகிட்டே வந்தியா? சரி சரி, நான் கூட யாரோ இருக்காங்கன்னு நினச்சேன். சரி, அந்த பக்கமாக போய் பார்த்துட்டு வரேன். ஹே மெர்லினா, நான் இங்கே இருக்கிற மாதிரி நீ எதுவும் என்கிட்ட பேசாத. அப்புறம் மாயாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டமான இடத்துல ஒளிஞ்சாலும் மாயாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியாகவே இரு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்கள் 2 பேரை தவிர இங்கே வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அந்த பக்கமாக போய் பார்க்குறேன். எப்படியாவது இன்னைக்கு அஞ்சலியை வச்சு டப்பா அடிக்க வச்சிடணும். ஹே அஞ்சலி, மாயாக்கா அந்த பக்கமா பாக்குறதுக்கு போயிருக்காங்க. நான் சொல்லும் போது நீ கரெக்டா வெளியில வந்தனா நம்ம வந்து மாயாக்காவை டப்பா அடிச்சிடலாம். எப்படியாவது டப்பா அடிச்சிடறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஐஸ் வேற. அங்க பாரு, அங்க போயிட்டாங்க. இன்னும் யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும்? இந்த தனுஷ் எங்கே போனா? இந்த நிலா எங்கே போனா? இந்த நிலாவை எப்பவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த தடவை நல்லா ஒளிஞ்சிக்கிட்டா போல இருக்கு. எங்கேயுமே காணோம். பேசாமல் நிலாவோட வீட்டு சைட்லேயே தேடுவோமா? அவள் வீட்டு சைட்லேயே ஏதாவது ஒளிஞ்சிருப்பாளோ? சரி சரி, முதல்ல இந்த தனுஷ் பையன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியலையே. இந்த கூரை மேலே யாராவது இருக்காங்களா? கூரை மேலேயும் யாரையும் காணோம். சரி, இது மேலே ஏறி நின்று பார்ப்போம். அங்கே செடிக்கு பின்னாடி யார் மண்டாது? ஹே தனுஷ், நீ தானே அங்கே நிற்கிறது? தனுஷ், உன்னை பார்த்துட்டேன். வெளில வா. ஆனால் செம்மையாக ஒளிஞ்சிட்டு இருக்கடா. இருக்கிறதே தெரியல. மேலே ஏறி பார்த்தா தான் தெரியுது. மாயாக்கா, என்ன மாயாக்கா, நான் கஷ்டப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்நேரம் நான் உங்களை டப்பா அடிக்க வேண்டியது. நீங்க இப்படி போகும்போதே வந்திருப்பேன். ஆமா, யாரெல்லாம் கண்டுபிடிக்கல? எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? தனுஷ் அண்ணா எல்லாரையும் கண்டுபிடிக்கல. இன்னும் நிலா கண்டுபிடிக்கல, அஞ்சலி அக்காவை கண்டுபிடிக்கல. அஞ்சலியும் காணோம், நிலாவையும் காணோம். எங்கே போனாங்க 2 பேரும்? சரி சரி, லேசா எட்டி பாப்போம். அப்படி வந்து நம்மளால டப்பா அடிக்க முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு டப்பா அடிச்சிட வேண்டியதுதான். மாயாக்கா நல்லா திரும்பி தான் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டா இருக்கும். நம்ம போய் டப்பா அடிச்சிருவோம். பொறுமையா நடந்து போலாம். ஓகே ஓகே. ஹே ஷூ ஷூ, எல்லாம் அமைதியா இருங்க. நான் போய் டப்பா அடிக்க போறேன். ஹே நிலா, நீ தான் 5th ஐஸ். நான் சொல்லிட்டேன், நீ டப்பா அடிக்க முடியாது. ஐயோ, நடந்து வந்து நானே மாட்டிக்கிட்டேனே. உங்களை பின்னாடி இருந்து எப்படியாவது டப்பா அடிக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில நானே வந்து மாட்டிக்கிட்டேன். உன்னை தான் தேடுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் நீயே வந்துட்ட. சரி, இப்போ நீயும் மாட்டிக்கிட்ட. அடுத்து அஞ்சலி மட்டும்தான் இருக்கா. அஞ்சலியை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. எங்கே தான் போயிருப்பா? அந்த பக்கமும் யாரும் இல்லை, இந்த பக்கமும் யாரும் இல்லை. ஒருவேளை இந்த துணிக்குடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காளோ? நம்ம ஒழுங்காக பார்க்காம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா பார்ப்போம். ஏ அஞ்சலி, மாயாக்கா நல்லா சீரியஸா அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீ நல்லா வந்தேன்னு வச்சுக்கோ, ஈஸியா போயிட்டு டப்பா அடிச்சிடலாம். சரிடா சாரதி, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஓடி போய் அங்கே அவங்க திரும்புகிறாங்களா என்னன்னு பார்க்குறேன். மாயக்கா திரும்பிட போகிறாங்க. திரும்பினாங்கன்னா அவ்வளோதான், அங்கே தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். மாயக்காவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி திரும்பாமல் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தாங்கன்னா டக்குன்னு போய் டப்பா அடிச்சிருவோம். ஹே பசங்களா, நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இந்த அஞ்சலி பொண்ணை காணவே காணோம். ஒருவேளை அடுத்த தெருவுக்கு எங்கேயாவது போயிட்டாளா? எங்கே போனானே தெரியலையே இவ. பொறுமையாக போயிட்டு டப்பா அடிச்சிடலாம். திரும்பிட போகிறாங்க. அச்சோ, திரும்பிடக்கூடாது. மாயக்கா, டப்பா, நான் டப்பா அடிச்சிட்டேன். ஏ அச்சோச்சோ, ஏய் நீ எங்கே இருந்த? உன்னை நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். கடைசியில் பின்னாடி வந்து டப்பா அடிச்சிட்ட.
ஹாஹா அதான் அஞ்சலி, நான் சூப்பரான பிளேஸில் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னை பார்த்துக்கிட்டே இருந்தியா? என்னை பார்த்துட்டே இருந்து டப்பா அடிச்சிட்டியா? ஏய், எல்லாரையும் கண்டுபிடிச்செல்லாம் நினச்சேன், கடைசியில் டப்பா அடிச்சிட்டப்போ. ஐயா ஜாலி ஜாலி. அஞ்சலி எப்படியோ டப்பா அடிச்சிட்டா. அஞ்சலிக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேனே கொஞ்சம். ஆனா அஞ்சலி செம்மையா ஒளிஞ்சிருந்தா தெரியுமா? இன்னைக்கு விளையாண்ட கண்ணாமூச்சி செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆமா